பல நூறு ஆண்டு காலமாக ஏற்றப்படாமல் தீபத்தூண் என்ற ஒன்றை இங்கே அரசு காலத்திற்கேற்றார் போல செயல்படும் இந்த அரசு ஆர்டர் இருந்தும் நீதிபதியின் உத்தரவுகள் இருந்தும் இத்தனை காலமாக கார்த்திகை தீபம் ஏற்ற முயற்சிக்கவில்லை இந்த அரசு. இந்த முறை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த விசாரணை குழுவில் அனைத்து தரப்பையும் விசாரணை செய்து பக்பு மற்றும் அதை தொடர்ந்து இருக்கும் அனைத்து தரப்புகளையும் விசாரணை செய்து இன்று கார்த்திகை தீபத்துக்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது. இந்த உத்தரவில் பல உயிர்தானங்கள் விட்ட அந்த தியாகிகளுக்கும் இந்த வழக்கை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக போராடி வெற்றி கண்ட இந்து பக்தர்களுக்கும் இந்துக்களின் சொந்தங்களுக்கும் மேலும் இதற்காக போராடிய வழக்கறிஞர்களுக்கும் இந்துக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பலரின் உயிர் தியாகத்துக்கும் பலரின் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றியாக இதை நாங்கள் கருதுகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் தீபத்தூணில் அப்படி அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வட்டம் அந்த மோட்ச தீபத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கை ரத்து பண்ணி மேலே தான் ஏற்றணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வட்டம் உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள். அதான் பெரிய சந்தோஷமான விஷயம். போன வட்டம் அந்த மோட்ச தீபத்தை ரத்து பண்ண சொல்லலை. இந்த வட்டம் அந்த மோட்ச தீபத்தை ரத்து பண்ணி மேலே அந்த இருக்கிற தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனமார்ந்த நன்றி நீதியரசர் அவர்களுக்கும். இதை அரசு கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். இல்லைனா இன்னும் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும்.